எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் என்னுடைய குருநாதர்களை வணங்கி இன்று ஒரு எளிமையான தலைப்பு, சுவையான தலைப்பிலே சிந்திக்க இருக்க போகிறோம். வாழ்நாள் முழுவதும் வறுமை யாருக்கு என்ற ஒரு தலைப்பிலே சிந்திக்க போகிறோம். ஜாதகர் ஆண், பிறந்த தேதி 21/7/1968 3:58 AM அதிகாலையில் பிறந்திருக்காங்க. ஈரோடு மாவட்டம். லக்னம் மிதுன லக்னம். லக்னத்தில் செவ்வாய் புதன், 2இல் சூரியன் சுக்கிரன், 3இல் குரு பகவான், 4இல் கேது, 10இல் ராகு, 11இல் சனி மாந்தி, 12இல் சந்திரன். சந்திர தசை 7 வருடங்கள் 3 மாதங்கள் 19 நாள் இருக்கிறது. யோகி புதன், அவயோகி செவ்வாய், நடப்பு சனிதசையில சுக்கரபுத்தி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, திதி சூன்யம் தனுசு மீனமாக வருகிறது. நவாம்சம் மிதுனத்தில் புதன், சனி பகவான் மேசத்தில், சந்திரன் செவ்வாய் மாந்தி ரிஷபத்தில் இருக்காங்க. கேது பகவான் மிதுனத்தில் இருக்காங்க. குரு பகவான் கடகத்தில், சூரியன் சிம்மத்தில், சுக்கிரன் துலாத்தில் இருக்காங்க. ராகு தனுசில் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பில் மிகவும் தெளிவாக எளிமையாக பலன் சொல்வதற்கு RMS அஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட நூல்களை பாடத்திட்டமாக வைத்திருக்கிறது. சுருதிகளின் வழியே பயணிக்கிறோம். இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்க்குறப்ப சந்திரன் உச்சமாயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறது, 5ஆம் அதிபதி இருக்கிறாரு, 3ஆம் அதிபதி இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் பரிவர்த்தனை யோகம் ஒருத்தருடைய வாழ்வை மாற்றி போட்டு விடுகிறது என்பதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகமே இல்லை. RMS அஸ்ட்ரோ அகாடமி ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பாடல் 5 விதிகள் என்று பயணிக்கிறது. சுருதிகளின் வழியே நாங்கள் பயணிக்கிறோம், விதிகளின் வழியே பயணிக்கிறோம், துணை விதிகளின் வழியே பயணிக்கிறோம். எனவே தவறு வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு, உண்மையை நெருங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எத்தனை பாடல் சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாடலும் ஒரு வைரம். அப்போ எத்தனை பாடல்கள் கற்றுக்கிறீங்களோ அத்தனை வைரங்கள் உங்களிடத்திலே இருக்கிறது. நூலின் விலை 200 ரூபாய் 300 ரூபாய் தான். ஆனால் அந்த விதிகளை பொருத்தி பார்ப்பதும், துணை விதிகளை எடுத்து பார்ப்பதும், பொருள் கொள்வதும், நிகண்டு அகராதிகளின் வழியே பார்ப்பதும் நமக்கு ஏற்றத்தை தரும். பாடல் எண் 26 நவீன ஜோதிட சிந்தாமணி. வருவாய்க்குரிய கோளும் வன்குண விரயத்தானும் ஒருவருக்கொருவர் மாறி உழைவிட உதித்த மாந்தர் திருவரவின்றி ஏங்கி தீவினை பட்டு நாளும் அருவருப்புடை ஏழ்மை அல்லலில் சிக்கிப்போமே அப்படிங்கிறார். வருவாய்க்குரிய கோளும் 2ஆம் அதிபதியும், வன்குண விரயத்தானும் 12ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் மாறி 2-12 மாறி நின்னா உழவிட உதைத்த மாந்தர் திருவரவின்றி செல்வமின்றி தீவினைப்பட்டு, தேவையில்லாமல் சொந்த தொழில் செய்கிறது அல்லது வேற மாதிரி செயல்கள் செய்து நாளும் அருவருப்புடை ஏழ்மை அல்லலில் சிக்கிப்போமே, ஏழ்மையில் உழல்வார் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த விதியை அப்படியே பொருத்தி பார்த்துக்கலாமா அப்படின்னா, பொதுவாக 2-12 சம்பந்தப்பட்டு விட்டால், பரிவர்த்தனை பட்டுவிட்டால், பரிவர்த்தனை யோகம் என்பது அந்த திசாபுத்தி காலங்களில் நடக்கும். இப்போ இவருக்கு சந்திரதசை முடிஞ்சு, பிறவிலே சந்திரதசை முடிஞ்சிருச்சு. செவ்வாய், ராகு, குரு பகவான், சனி பகவான், சுக்கிரதசை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனாலும் இவர் வறுமையில் இருக்கிறார். அப்போ இதற்கு துணை விதிகள் வேண்டுமல்லவா? துணை விதிகள் தானே தூண்கள். RMS அஸ்ட்ரோ அகாடமி சுருதிகளின் வழியே பயணிக்கிறது. ஒரு ஜாதகம், ஒரு பாடல், 5 விதிகள். இதுதான் நம்மளுடைய பாடத்திட்டம். ரொம்ப சுவையாக இருக்கும், எளிமையாக இருக்கும். கற்றுக்கொண்டால் குற்றமில்லை. பேர் பெறுவதற்கு, ஜோதிடர் ஆவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஆனால் பேர் பெற்ற ஜோதிடர் ஆவதற்கு நாங்கள் இருக்கிறோம். வாருங்கள், வெல்லலாம். துணை விதிகள் எழுதிக்கங்க. ரொம்ப சாதாரணமான விதி தான். இப்போ திதிசூனிய ராசி தனுசு மீனம், அவர் 10ஆம் வீடாக வர்றார். முதல் விதி, 10ஆம் வீடு திதிசூனிய வீடாக வந்து 10ஆம் அதிபதி பலம் இழந்தால் அவர்களுக்கு சுயதொழில் ஆகாது. லக்னத்தில் யோகி அவயோகி சேர்ந்திருந்து இருவரில் ஒருவர் லாபாதிபதியாகவோ 6ஆம் அதிபதியாகவோ வந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமை வந்தே தீரும். 9 பலம் இழக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில். இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, 9ஆம் அதிபதி சனி பகவான் நீசமாகி வர்க்கோத்தம் அடைகிறார், அதுவும் குற்றம். 10 பலம் இழக்கக்கூடாது, 10ஆம் அதிபதி 3இல் மறைகிறார். 2-12 பரிவர்த்தனை அடையக்கூடாது. ராகு அல்லது கேது நின்ற வீட்டதிபதிகள் பலம் இழக்கக்கூடாது.
லக்னத்திற்கு இருபுறமும் பாவர்கள் இருக்கக்கூடாது. 10ஆம் அதிபதிக்கு இருபுறமும் பாவர்கள் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் உச்சமானாலும் கூட அவர் 2ஆம் அதிபதியாக இருந்து 12இல் உச்சமடைகிறார். 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வராங்க. இது ஒரு குற்றம்தான். இந்த ஜாதகத்தில் பாருங்க, 2ஆம் அதிபதி 12இல் உச்சமாகி வர்க்கோத்தமம் அடைகிறார். பொதுவாக சந்திரன் உச்சமாயிடுச்சு, வர்க்கோத்தமம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல பலன்களை நாளும் சொன்னாலும் கூட அது எந்த அளவுக்கு என்ன ஆதிபத்தியம் என்று பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்வதற்கு முன்னால் கிரகம் நின்ற பலன், ஆதிபத்திய பலன், சாரநாதன், வீடு கொடுத்தவர், பார்த்தவர், சேர்ந்தவர், திதிசூனியம், அஸ்தங்கம், வக்ரம், நீசம், அப்புறம் நவாம்சத்தில் கோள்களின் நிலை, கோச்சாரத்தின் நிலை, திசாபுத்தியை ஒட்டி பலன் சொல்லணும். அப்போ இவருக்கு நடக்கிறது சனி தசை, பாக்கியாதிபதி திசை. இந்த பாக்கியாதிபதி 11இல் நின்று வலிமை இழந்து திசையை நடத்துகிறார். அப்போ இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, 2ல் சுக்கிரன் இருக்கிறனால சூரியனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்காங்க, தாயார் நல்லா இருக்கா, அதுலாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. 4க்குரிய புதன் லக்னத்திலேயே இருக்கிறார். அப்போது குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, நல்ல பொருள் வரவு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, பொருள் வரவில் குறை இருக்குது, வறுமை இருக்குது. அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்குள்ளே கிரகங்கள் அடைபட்டு போயிடுச்சு, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த 10ஆம் அதிபதிக்கு எங்கே இருக்கிறாரோ அவருக்கு 8ஆம் வீட்டில் தீய கோள்கள் இருந்தால் அவர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், திசாபுத்திகள் உரிய பலனை தந்துவிடும். எதனுடைய அடிப்படையில்? பாடல்களுடைய அடிப்படையில். அப்போ இந்த பாடல்களை எப்படி பொருத்தி பார்ப்பது? இந்த பாடல்கள் மிக வலிமை பெற்றிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த பாடல்களை பொருத்தி பார்ப்பதும், விதிகளை உருவாக்கி கொள்வதும், விதிவிலக்கை தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு ஒரு விஷயம் வேண்டுமல்லவா? அதுதான் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி. இந்த அகாடமியினுடைய அடிநாதமே மூல நூல்களை பதிப்பிப்பது, உரை எழுதுவது, மூல நூல்களின் வழியே பயணிப்பது. அந்த காலத்தில் விதிகளைத்தான் பாடல்களாக எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த பாடல்களை கற்றுக்கொள்வதனால் என்ன? ஒரு பாடல் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லையா விதியாக சொல்லலாம். வருவாய்க்குரிய கோளும் வன்குண விரயத்தானும் ஒருவருக்கொருவர் மாறி உழவிட உதித்த மாந்தர் திருவரவின்றி ஏங்கி தீவினை பட்டு நாளும் அருவருப்புடை ஏழ்மை அல்லலில் சிக்கி போமை, இப்படி சொல்லலாம். இல்லை வாடிக்கையாளர் விரும்பலைன்னா சார் 2:11 உங்களுக்கு 2:12 பரிவர்த்தனை பெற்றிருக்கு. 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இருவரும் ஒருவராகி யோகி அவயோகியாக புதன் செவ்வாய் வராங்க, லக்னத்தில் இருக்கிறாங்க. இருபுறமும் பாபகர்த்தாரி யோகம் இருக்குது. 10ஆம் அதிபதியும் பலம் இல்லை. நடக்கக்கூடிய திசாநாதன், பாக்கியாதிபதி திசாநாதனும் அவ்வளவு சுகமாக இல்லை, மாந்தியுடன் சேர்ந்திருக்கிறாரு, நீசம் அடைகிறார். அந்த நீசம் பற்ற கோள் நீச்ச பங்கம் ஆகலை. இது மாதிரி இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உங்களுக்கு நினைத்த வருமானம் வராது, ஏற்ற வாழ்க்கை இருக்காது, நினைத்த பிரகாரம் உங்களுடைய பயணம் இருக்காதுன்னு சொல்லலாம். இதுக்கு பரிகாரம் என்பது ஒரு சாதாரண பரிகாரம்தான். கொடுமுடியில் பிரம்மாவினுடைய கோயில் இருக்குது. அங்கே சென்று இவருடைய நட்சத்திரத்திலிருந்து 6வது 8வது நட்சத்திரத்தில், குறிப்பாக 6வது நட்சத்திரம் வழிபாடு செய்யலாம். பிரம்ம தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுக்கலாம். குறிப்பாக சனிக்கிழமை என்று பிரம்மாவை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு. கொடுமுடி கோயில் மிகவும் அற்புதத்தை தருகிற கோயில். ஆனால் ஓரிரவில் கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. அதிலிருந்து ஒரு 10%, 20%லிருந்து தீய பலன்கள் விலகுமே ஒழிய முழுமையாக அதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை. எளிய பரிகாரம் வருவதை ஏற்றுக்கொள்வதும் வந்ததை தாங்கிக் கொள்வதும் தான் என்று சொல்லி, ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தில் பயணிக்க இருப்பவர்கள் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி நம்பர் கொடுத்துருக்கோம். பாடத்திட்டங்கள் இருக்குது. தற்பொழுது ஜம்பு மகரிஷி வாக்கியம் அந்த மூலநூல் பாடமாக எடுக்கப்பட்டது 1 வாரம். தற்பொழுது நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற இந்த நூல் பாடத்திட்டமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தில் பயிலுகிற பொழுது என்ன உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களா, இப்படி விதிவிலக்கும் சொல்லியிருக்காங்களா, விதிகளும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற சுவையான தகவல்லாம் இருக்குது. எப்படி பொருத்தி பார்ப்பது, அந்த பாடலை எப்படி பிரித்து பொருளறிந்து பதமறிந்து பாடமறிந்து படிப்பதுங்கிறது நம்ம அகாடமியில் சொல்லித்தரோம். விருப்பம் இருப்பவர்கள், அதாவது செவ்வாய் குரு சம்பந்தப்பட்டவங்க, பாக்கியாதிபதி வலுப்பெற்றவர்கள், 5ஆம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் கண்டிப்பாக
இதை படிப்பார்கள், படித்து வெல்வார்கள் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன். வாருங்கள் வெல்லலாம், வாருங்கள் பயிலலாம். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.